தைப்பூசத்தன்னைக்கு கோவிலுக்கு போய் பல்பு வாங்குன vlog தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னா, பெங்களூர்ல இருக்க ஹல்சூர் முருகன் கோயிலுக்கு போலான்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போனாங்க. அவங்கலாம் ஆல்ரெடி போயிருக்காங்க. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமு. சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. ஆக்சுவலா கோவில் சூப்பரா தான் இருந்தது. ஆனா 3 கிலோமீட்டருக்கு கூட்டம். நாங்க வந்து சாமியே பார்க்கல. வெளியில நின்னு கோபுரத்த மட்டும் கும்பிட்டு, மகன தான் பார்க்க முடியல. அப்பாவையாவது பார்க்கலான்னு பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போனோம். அங்க போனா 5:30க்கு தான் கோயில் ஓப்பன்னு போட்டிருந்துச்சு. சரி நமக்கு குடுத்து வச்சது அவ்வளோதான்னு சொல்லிட்டு சிரகுடைஞ்சு நாங்க திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். யாருமே சாப்பிடல. தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கலாம்னு சொல்லிட்டு. சரி ஜூஸ் குடிக்கலான்னு போனா, அந்த ஜூஸ் கடைக்காரர் அதுக்கு மேல எங்ககிட்ட போராட்டம் பண்றாரு. நாங்க சொல்லாத ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து குடுத்து, நான் இங்க இத தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி எதையோ ஒண்ணு குடுங்க நாங்க மயங்கி விழுந்துருவோம்னு சொல்லி குடுத்தத வாங்கி குடிச்சுட்டு, ஈவினிங்கா மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு சாப்பிடலான்னு மஷ்ரூம்லாம் வாங்கிட்டு போயாச்சு. அந்த சூப்பர் மார்க்கெட்ல நான் ரொம்ப நாள் கழிச்சு ஜெம்ஸ பார்த்தேன். எனக்கு ஒரே நாஸ்டால்ஜிக்கா இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு எனக்கு வந்து கட்டிங் வெட்டிங் வேல தான். நோ குக்கிங். நீ பிரியாணி செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும். வெங்காயத்த மட்டும் வெட்டி குடுன்னு சொல்ட்டாங்க. அதனால நானு மஷ்ரூம், வெங்காயம், தக்காளிலாம் வெட்டி குடுத்துட்டு, ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணிட்டுருந்தேன். இன்னைக்கு பாஸ்மதி பிரியாணி. அதெல்லாம் நான் பண்ணேன்னா பொங்கல் மாரி தான் வரும். அதனால நைஸா ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ண வந்தாச்சு. இந்த ஃப்ரிட்ஜ வந்து கிளீன் பண்ணது எப்போனா, பொங்கலுக்கு முன்னாடின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அப்போ வாங்கி வச்சதெல்லாம் இருந்தது. எல்லா குப்பையும் அதில தான் இருந்தது. முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டாச்சு.